முடிவில்லா ஆன்மீகம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷி மாதா விரதம் பற்றி பேச போகிறோம். விரதம் எப்படி இருக்கிறது, விரதம் முறைகள் என்னென்ன, எப்படி உத்தியாபனம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றிய பதிவு நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நடந்த ஒரு 3 அதிசயங்களை பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னா சந்தோஷி மாதா விரதம் இருந்தால் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக கைகூடும். அதனால் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். முதல் நிகழ்ச்சியாக எங்கள் அம்மா சந்தோஷி மாதா விரதம் இருந்ததை பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அம்மா எதுக்காக விரதம் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு திருமணமாகி 5 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. இதனால் அம்மா ரொம்பவே மன உளைச்சலில் இருந்திருக்காங்க. மற்றவங்க பேசுகின்ற அந்த கேலி பேச்சுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி இருக்காங்க. இதனால் ரொம்ப மன உளைச்சல் உற்று இருந்த நேரத்தில் அவங்களுக்கு சந்தோஷி மாதா விரதம் பற்றி தெரிய வந்திருக்கு. அப்போது அந்த நாட்களில் அப்பாவும் அம்மாவும் பஞ்சாபில் இருந்தாங்க. பஞ்சாபில் அப்பாவோட வேலை நிமித்தமாக அங்கே இருந்தாங்க. அதனால் அங்கே பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தவங்க மூலமாக இந்த சந்தோஷி மாதா விரதம் பற்றி அம்மா கேள்விப்பட்டிருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம் அம்மா இது. நீங்கள் ரொம்ப பக்தியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பலன்கள் உண்டு அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மாவும் சந்தோஷி மாதாவிற்கு விரதம் இருந்திருக்காங்க. காலையில் அம்மனுக்கு வறுத்த சென்னா நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட வெல்லத்தை சேர்த்து சுவாமிக்கு நிவேதனமாக வச்சுருவாங்களாம். நாள் முழுக்க ஃபாஸ்டிங் இருந்துட்டு சாயங்காலமாக 6 மணிக்கு மேலே பருப்பு கடையல், அதில் நீங்கள் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம வெறும்னே பருப்பு கடையலை செஞ்சு கூட சாதம் செஞ்சு ஒருவேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு அவங்க தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமைகள் சந்தோஷி மாதாவிற்கு விரதம் இருந்திருக்காங்க. அப்படி விரதம் இருந்த ஒரு பலனாகத்தான் நான் அம்மாவுக்கு பிறந்தேன். இது முதல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எங்கள் ஃபேமிலியில் ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா குழந்தையே பிறக்காது அப்படின்னு நினச்ச ஒரு நேரத்தில் தாய் சந்தோஷி மாதா எங்கள் அம்மாவுக்கு அருளிய குழந்தை தான் நான். அதாவது நடக்கவே நடக்காதுன்றதை கூட நடத்தி தருபவள். ஆனால் அவகிட்ட நீங்கள் என்ன பண்ணோன்னா தூய்மையான பக்தி வச்சுருக்கணும். அவளுக்கு புளிப்பு சுத்தமாக பிடிக்காது. அதனால் நீங்கள் புளிப்பு பொருட்கள் எதையுமே தொடவும் கூடாது, தானமாகவும் கொடுக்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் காசு கூட நீங்கள் தானமாகவும் கொடுக்கக்கூடாது. புளிப்பு எதனா வாங்கி சாப்பிட்ருவாங்க. அதனால் தானமாக கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது. காசு தானமாக கொடுக்கறதுனால என்னென்னலாம் விபரீதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சந்தோஷி மாதா கதையில் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றியும் நம்மளோட சேனலில் நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சியாக நான் என்ன ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 10th பப்ளிக் எக்ஸாம் ஃபஸ்ட்டு நான் அப்பியர் ஆக போகிறேன். அப்போ நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். 10th எக்ஸாம் அப்போது எனக்கு அம்மை போட்டுருச்சு. அதனால் என்னால் சுத்தமாக படிக்கவே முடியல. ஏற்கனவே படித்தது, ரிவிஷனில் படித்தது அது மட்டும்தான். ஆனால் அந்த டைமில் இங்கிலீஷ் புக்கும் காணாமல் போயிடுச்சு. எவ்வளோ தேடியும் கிடைக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ தான் நான் சந்தோஷி மாதா விரதம் இருந்தேன். கூடவே என்னால் முடிஞ்ச அளவு நான் படித்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகினேன். 1100 மார்க்குக்கு நான் 930 மார்க் எடுக்க முடிஞ்சுது. அம்மாவோட இந்த சந்தோஷி மாதா விரதம் இருந்ததுனால எனக்கு இத்தனை மார்க் கிடச்சிது. இது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா அப்போ என்னால் சுத்தமாக படிக்கவே முடியாமல் இருந்தது. தாயோட அருளால் தான் இது எனக்கு கிடச்சிதுன்றதை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். இன்றைக்கும் அந்த நன்றி உணர்வு நான் மாறாமல் தான் இருக்கேன். சந்தோஷி மாதாக்கு ஜெயின்னு நான் என்றைக்குமே நான் மனசால் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்து 3வது நிகழ்ச்சி என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய திருமணத்திற்காக நான் சந்தோஷி மாதா கிட்ட நான் விரதம் இருந்தேன். அம்மா செய்த அதே ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அதனால் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ண விரும்பலை. இப்போ உத்தியாபனம் எப்படி பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷி மாதா விரத கதையில் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இப்போது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா, மச்சினர் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த புளிப்பில்லாத உணவு சுவாமிக்கு என்ன படைக்கிறோமோ அதே அவங்களுக்கு வயிறார படைத்து அந்த விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம
அதை வந்து பக்குவமாக செய்யணும். மற்ற பிள்ளைங்கள்லாம் வந்து புளிப்புலாம் எதையும் சாப்பிடாம வந்து நம்ம பார்த்துக்கணும். அது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் இல்லையா? அதனால் எப்படி நான் உத்தியாபனம் பண்ணேன்னா, நம்மளோட சென்னை விருகம்பாக்கம்ல வந்து நமக்கு சந்தோஷி மாதா கோவில் இருக்குது இல்லையா? அங்கே போயிட்டு நான் அது மாதிரி உத்தியாபனம் செய்யணும். அடுத்த வாரம் எனக்கு வந்து இந்த விரதம் வந்து நிறைவு பெறுது. அதனால் நான் உத்தியாபனம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க உத்தியாபனத்திற்கு தேவையான காசு வந்து கோவிலில் செலுத்த சொன்னாங்க. நானும் அதற்கு உரிய பணத்தை வந்து செலுத்திட்டேன். அடுத்த வாரம் போயிட்டு உத்தியாபனத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அவங்க வந்து உத்தியாபனத்துக்கு உண்டான நைவேத்தியம் எல்லாமே செஞ்சு வந்து சுவாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்குமே கொடுத்துட்டு பிரசாதம் வந்து என்கிட்டேயும் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். அதோடு வந்து அந்த விரதம் வந்து பூர்த்தி ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து நான் நிறைவு செஞ்சேன். சந்தோஷி மாதா விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான விரதம். இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பக்தி சிரத்தையோடு நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு பலன்கள் கிட்டும். நான் 3வது வழிபாட்டின் மூலம் எனக்கு நான் நினைத்தபடியே வந்து கல்யாணம் நல்லபடியாக நடந்தது. இந்த மாதிரி 3 அதிசயங்களை என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தின சந்தோஷி மாதா விரதத்தை நீங்களும் செய்து பலன் பெறுவீர்களாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.